என் தங்க பிள்ளையே, தாயானவள் இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியை மட்டுமல்லாமல் ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை உன்னிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று இரவு உன் இல்லத்தில் காவல் காத்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த அதிர்ச்சி என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது என்பதையும் அம்மா உன்னிடத்தில் விளக்கி சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருந்த பொழுது நான் அங்கு இன்னொருவரை கண்டேன். என் தங்கமே, அவரை கண்டவுடன் யாராக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. நான் இங்கு காவலுக்கு இருக்கும் பொழுது இவர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அது உன்னுடைய குலதெய்வம். என் தங்கமே, உனக்கு காவலாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருப்பது இந்த தாய் மட்டுமல்ல, உன்னுடைய குலதெய்வமும் தான். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை எத்தனை கோடி புண்ணியங்களை செய்திருந்தால் நீ இத்தனை பலன்களை பெற்றிருப்பாய் என்பதை தான் அம்மா உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ இத்தனை நாட்களாக உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கியதும் இந்த தாயினை வணங்கியதும் உனக்கு வீண் போகவில்லை. எப்பொழுதுமே நாங்கள் இருவரும் உனக்கு துணையாக தான் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதே உனக்கு உணர்த்துவதர் விதமாக தான் அம்மா இத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இரவு நேரங்களில் உன்னுடைய வாசலில் காவல் காத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் மற்ற நேரங்களில் எங்கு இருக்கிறோம் என்ற சந்தேகம் உனக்கு இருக்கும் அல்லவா? என் தங்கமே, மற்ற நேரங்களில் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நாங்கள் இருவரும் வாசம் செய்கிறோம் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ உன்னுடைய நிலைவாசலை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து பூஜைகள் செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை உன்னுடைய நிலைவாசலுக்கும் நீ காண்பிக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் உன்னுடைய குலதெய்வம் நேற்று வந்ததற்கு காரணம் என்னவென்பதை நான் அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் இன்று இங்கு வந்ததற்கு முக்கிய காரணம் என் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவர் என்னுடைய குழந்தை என்று என்னிடம் சொல்லவில்லை. நம்முடைய குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்து இன்றுதான் வருகிறது. அதிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி வந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இங்கு நின்று கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் உங்களால் அறிந்திருக்க முடியுமானால், இருந்தாலும் இது போன்ற ஆபத்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நானும் உங்களோடு சேர்ந்து அதனை தடுத்து நிறுத்திவிடலாம் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று என்னிடம் சொன்னார்கள். எனக்கும் சிறு பதற்றமாகவே இருந்தது. அப்படி யார் என் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகிறார்கள்? இத்தகைய மனநிலையோடு யார் இருக்கிறார்கள்? என் குழந்தை யாருக்குமே எந்த கெடுதலையும் செய்தது இல்லை. யார் வாழ்க்கையையுமே கெடுக்க நினைத்தது கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி என் குழந்தையை இப்பொழுது வேதனையில் சந்திக்க யார் காத்து கொண்டிருக்கிறார் என்று அம்மாவிற்கு தோன்றியது. அதனால் நானும் உன்னுடைய குலதெய்வமும் நின்று கொண்டிருந்த பொழுதுதான் மிக பெரிய செயல் ஒன்று நடக்க காத்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். என் தங்கமே, உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையையே அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சில நாட்களாகவே வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் அம்மா நானும் அதை அறிந்தேன். ஆனால் அவர்கள் ஏதோ யதார்த்தமாக தான் அங்கே வருகிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் உன் குலதெய்வம் அதனை உணர்ந்ததற்கு காரணம் அவர்கள் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்பதால் தான். அவர்கள் எளிதாக அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்டார்கள். அதனால் தான் என்னிடத்திலும் அந்த விஷயத்தை சொல்லி எச்சரித்தார்கள். நான் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் அங்கே வந்த பொழுது உன்னுடைய குலதெய்வம் அவர்கள்தான்
நீதான் என்று கையை காட்டினார்கள். நான் அப்பொழுதுதான் நினைத்தேன், ஏற்கனவே பல நாட்களாக அவர்கள் இங்கேயேதான் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்களின் நோக்கம் நல்ல நோக்கம் அல்ல. அவர்கள் என் குழந்தையின் குடும்பத்தை எதையாவது செய்துவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் இனிமேலாவது சுதாரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் இதுபோல நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று யோசித்து பார்த்தேன். ஆனால் என் தங்கமே, அவர்கள் மிக பெரிய செயல்கள் எதையுமே இன்னும் செய்யவில்லை. அதை எப்படி செய்வது என்ற திட்டத்தை மட்டுமே போட்டுக்கொண்டு உன் இல்லத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன் இல்லத்தை எட்டி பார்க்க நினைத்தார்கள் என்றபோதே அது தவறுதான் அல்லவா? அப்பொழுதுதான் அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து ஒரு எச்சரிக்கை விடுத்தோம். எங்களுடைய எச்சரிக்கை என்னவாக இருந்தது தெரியுமா? இந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் தீங்கினை செய்ய நினைக்க கூடாது. அப்படி நினைத்து விட்டால் இந்த குடும்பத்திற்கு காவலாக நிற்கக்கூடிய நானும் உன்னுடைய குலதெய்வமும் அவர்களை குலவருக்கு செய்வோம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். எங்களை தாண்டி உன்னால் இந்த குடும்பத்தை எதுவும் செய்துவிட முடியாது. எந்த ஒரு தீய செயல்களையும் செய்ய நினைத்து நீ இந்த பக்கம் இனிமேல் வரக்கூடாது. அப்படி இனிமேல் நீ வந்து விடுவாயானால் நான் நிச்சயமாக உன்னுடைய அழிவு என் கையில் இருக்கும் என்பதையும் மறந்துவிடாதே. எங்கள் குழந்தைகளை நீ எதுவும் செய்ய நினைத்தாலே உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்து விடுவோம். அதுவும் இல்லாமல் நீ என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்க இப்படி வந்து செல்வது என்பதை நாங்கள் உணர்ந்துவிட்ட பிறகு இனி உன்னை விட்டால் நீ என் குழந்தைக்கு ஏதேனும் செயல்களை செய்ய துணிந்து விடுவாய். அதனால் இந்த நாளில் எங்களிடம் 2 தண்டனைகளை பெற்றே நீ தீருவாய் என்று சொல்லி இருந்தோம். அப்பொழுதுதான் அவர் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல், எங்களால் இத்தனை பெரிய செயல்களையெல்லாம் செய்ய முடியாது தாயே, அந்த அளவிற்கு என்னிடத்தில் வசதியும் கிடையாது. எனக்கு இவர்கள் மீது உள்ள கோபத்தினால் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேனே தவிர நான் வேறு எதுவும் செய்யவில்லை என்று கூறினார்கள். நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஆனால் அவர்கள் மீது என் கண்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை என்னுடைய நிழலை பார்த்து அவர்கள் பயந்தால் கூட போதுமே என்று நினைத்துதான் நான் வந்தேனே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. எனக்கு இவர்கள் மீது உள்ள கோபத்தினால் எதையாவது செய்ய வேண்டும் என்றுதான் நான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று எனக்கும் தெரியவில்லை. இவர்கள் மீது எனக்கு சில கோபதாபங்கள் இருக்கின்றது. அதனை வெளிக்காட்டுவதற்கு தெரியாமல் நான் இப்படி வந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய நிழலை பார்த்து அவர்கள் பயந்தால் கூட போதுமே என்று நினைத்துதான் நான் வந்தேனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. எனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற வருத்தம் கூட இன்னும் சில நாட்களிலேயே சரியாகிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். என் தங்கமே, நாங்கள் விடுத்த எச்சரிக்கையை அவர் வாழ்நாள் முழுவதும் இனி ஒருபோதும் மறக்க மாட்டார். உன்னுடைய பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டார். அது மட்டும் அல்லாமல் அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு தண்டனையையும் வழங்கிவிடாதீர்கள். நான் அத்தனை பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டார். தன்னுடைய குடும்பத்தையும் காக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் அவர்களிடம் சொன்ன விஷயம், உனக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கும், நன்றாக இருப்பார்கள். நீ செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அவர்களை சேர்த்து பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முழுமையாக சிந்தித்து கொண்டு செய் என்று எச்சரிக்கை விடுத்து அனுப்பிவிட்டோம். என் தங்கமே, இப்பொழுது நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தின் வெளியில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ உணராமல் இருக்கின்றாய். யார் வந்து செல்கின்றார்கள், எதற்காக வந்து செல்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ இருக்கின்றாய். என்
தங்கமே, இரவு நேரங்களில் மனிதர்களின் நடமாட்டம் உன் இல்லத்தை சுற்றி இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றினால் நீ உடனே அது என்னவென்று கவனிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் யாரோ வருகிறார், யாரோ போகிறார் என்று நினைத்து இருந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஆபத்து எங்கிருந்து எத்திசையில் இருந்து வரும் என்று சொல்லிவிட முடியாது. என் தங்கமே, உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்றாலும் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை காக்க உன்னுடைய குலதெய்வமும் இந்த தாயும் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் சில மனிதர்கள் இது போன்று பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்து செய்கின்ற செயல்கள் உன்னுடைய மனதிற்கு ஏதேனும் அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லவா? இதற்காகத்தான் அம்மா உனக்கு முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கிறேன். என் தங்கமே, எப்பொழுதுமே வாசலில் மஞ்சள் கலந்த நீரை தெளித்து நீ கோலமிட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் கால் வைக்க நடுங்குவார்கள் என்பதை புரிந்துகொள். அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கிறாளே என்று நினைக்காமல் அம்மா சொல்கின்றதில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீ கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலும் அனைத்து சாமிகளுக்கும் நீ தொடர்ந்து பூஜைகளை செய்து வா. நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சூழ்நிலைகளையும் மிக விரைவாகவே மாறும். உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ கடாட்சம் நிரம்பிவிடும். என் அன்பு குழந்தையே, அதனால் எதற்காகவும் நீ தயங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. எப்பொழுதும் உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்க வேண்டும். உன் இல்லத்தில் வருகின்ற எல்லோரும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். எல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலும் தொடர்ந்து பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்து வா. எல்லா தெய்வங்களையும் வழிபட வேண்டும். நல்ல வாழ்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சூழ்நிலைகளும் மிக விரைவாகவே மாறும். உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ கடாட்சம் நிரம்பிவிடும். இல்லம் முழுவதும் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சக்திகளும் நிரந்தரமாக குடியிருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையினுடைய கண்ணீரை காண இந்த தாயானவள் விரும்புவது கிடையாது. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல, நிரந்தரமான வெற்றி. தினமும் என் வாக்கினை கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து மீண்டும் முன்னேறி செல்லும் அளவிற்கு செல்வம் கிடைக்கும். அல்லது மீண்டும் என் பிள்ளைக்கு செல்வாக்கினை நிலைக்கு திருப்பிவிடவும் நீ விட்டதை அப்படியே தக்க வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய முடியும் என்பதுதான் இந்த தாயினுடைய எண்ணமாகவே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதுவரை தந்த விஷயங்களை எல்லாம் கண்டு இனிமேல் நீ மனமயங்கி விடாதே. நான் தருவதை மட்டும் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அனுபவிக்க தொடங்கு. என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் மட்டுமே உறுதி செய்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நல்லதை மட்டும் நினைத்து எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை மட்டும் கொண்டிரு. உனக்கு எல்லாமே நன்மையாக மட்டுமே இனி நடக்கும். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல
சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம்
இதையெல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.